ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸிலிருந்து அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமுக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், அடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸிலிருந்து நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் 10, 2025 அன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 10லிருந்து செப்டம்பர் 9, 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கான வெப்சைட் லிங்க்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு தரேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமுக்கான வேலைவாய்ப்பு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 41 வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 13 வந்து இருக்க போகுது. அதாவது ஸ்டார்டிங்கே வந்து 35,900லேருந்து 1,31,500 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரியே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா ஜென்ரல், பிஎஸ்டிஎம் இது மாதிரி எல்லாமே வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த வேக்கன்சி பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 41 வேக்கன்சி வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2025 ஜூலை 1 வரைக்கும் வந்து ஏஜ் கட் ஆஃப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சி அருந்ததியர், எஸ்டி, எம்பிசி அண்ட் டிசி, பிசி முஸ்லீம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 37 வயசு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1988 ஜூலை 1க்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்திங்கன்னா ரிசர்வ்டு கேட்டகரிக்கு. அதுக்கடுத்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 32 வயசு வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 1993 ஜூலை 1 வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து 47 வயசு வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1978 ஜூலை 1க்கு முன்னாடி பிறந்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ஆர் பிசிஏ வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஏ ஆர் பிடெக்கு, எம்சிஏ, எம்எஸ்சி வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அதுக்கடுத்து எம்இ ஆர் எம்டெக் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி அண்ட் டிஎன்சி, அதர்ஸ் அண்ட் ஜென்ரல் வந்து 1000 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 120 மார்க் வந்து இருக்க போகுது. அடுத்து ஸ்கில் டெஸ்ட் வந்து 50 மார்க்குக்கு இருக்க போகுது. அதுக்கடுத்து வைவா வாய்ஸ் வந்து 25 மார்க் வந்து இருக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மார்க்கு 120க்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பேட்டர்ன் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் விருப்பம் தகுதி இருக்கோ அவங்க வந்து சிலபஸ் எல்லாம் பார்த்துங்க. இந்த ஒரே பிடிஎஃப்பில் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதன்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எப்போது பப்ளிஷ் ஆஃப் ரிசல்ட் இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. அடுத்தது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கை கொடுத்துருக்கேன். அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் வந்து ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நேம், பாஸ்வேர்டு, அதுக்கடுத்து நீங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து கேப்சா கோடு கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரெஜிஸ்டர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு மெயில் ஆகிட்டுருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.